Welcome all of you to my video. In this video, we are going to see chapter 1, it's relations and functions, exercise 1.3, 16th sum. A salesperson whose annual earnings can be represented with the function a of h is equal to 30,000 plus 0.04x, where x is the rupee value of the merchandise he sells. His son is also in sales. His earnings are represented with the function s of h is equal to 25,000 plus 0.05x. Find a plus s of h and determine the total family income if they each sell rupees 1,50,000 lakhs 1 crore 50 lakhs மொத்த பெர்சன்டேஜ். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சேல்ஸ் பர்சன் ஒரு தொழிலாளியுடைய ஆனுவல் ஏர்னிங்ஸ் வந்து எப்படி ரீப்ரசென்ட் பண்ணாங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஏ ஆஃப் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷன் மூலமாக ரீப்ரசென்ட் பண்ணுறாங்க. 30,000 ப்ளஸ் 0.04 எக்ஸு. இதில் எக்ஸ் வந்து அந்த மெர்ச்சன்டைஸோடைய மதிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் விற்கக்கூடிய அந்த மெர்ச்சன்டைஸோடைய மதிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவருடைய பையன், அந்த சேல்ஸ் பர்சனுடைய பையனும் வந்து சேல்ஸில் இருக்காங்க. அவருடைய ஏர்னிங்ஸ் என்னன்னா எஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் 25,000 ப்ளஸ் 0.05 எக்ஸு. ஸோ அது எக்ஸ் வந்து மெர்ச்சன்டைஸோடைய வேல்யூ. ஏ ப்ளஸ் எச் ஆஃப் எச் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ ப்ளஸ் எச் டோட்டல் அண்ட் டோட்டல் இன்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது இவ்வளோ ரூபாய்க்கு உள்ள மதிப்பு, அந்த பொருள் வந்து பொருள் மதிப்பு வித்தாச்சுன்னா, அதாவது மெர்ச்சன்டைஸ், அந்த மெர்ச்சன்டைஸ் விற்கும்போது ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூக்கு வந்து இவ்வளோ ரூபாய்க்கு உள்ள மதிப்பு, இவ்வளோ ரூபாய்க்கு உள்ள மதிப்பு வச்சு வித்தாச்சுன்னா இவ்வளோ ரூபா அவங்களுக்கு கிடைக்கும், அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ கிடைக்கும்ன்றதை கேட்டிருக்காங்க. பாருங்கள், அப்படி கொடுத்துருக்க ஏ ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு 30,000 ப்ளஸ் 0.04 எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ் ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு 25,000 ப்ளஸ் 0.05 எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா எப்படின்னா, இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஏ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் நான் எப்படி எழுதுனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, நம்ம எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதுவோம். அதை நம்ம எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியது போல் இதை வந்து நம்ம வந்து எப்படி எழுதியிருக்கோம்னா, எஃப் ஆஃப் வேணால் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். எஃப் ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே அடிஷன் சிம்பிள் இருக்குது போல, அந்த ஆஃப் கிடையாது, அடிஷன். ஆஃப்னா தான் நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து அடிஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அடிஷன் சிம்பிள் கொடுத்துருக்கும் போது நம்ம அதுக்கு பதிலாக அந்த ஆஃப் சிம்பிள் மேலே டோட்டலாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் அந்த மீனிங். இந்த இடத்துல சப்போஸ் மைனஸ் இருந்ததுன்னா யூ டு சப்ட்ராக்ட் மைனஸ் போடணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் இதனுடைய கான்செப்ட். இப்போ பாருங்கள், இதை நம்ம எழுதியாச்சு. இப்போ ஏ ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஏ ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு 30,000 ப்ளஸ் 0.04 எக்ஸு. அது வந்து சன்குள்ளது 25,000 ப்ளஸ் 0.05 எக்ஸு. ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கள். நம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 30,000 ப்ளஸ் 25,000 55,000 ஆயிடும். இது வந்து 0.04 0.05 ஆட் பண்ணிங்கன்னா 0.09x இதான் உங்களுக்கு வருது. பாருங்கள், இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன் கேட்டிருந்த ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸை யூ டு ஃபைண்ட் இட், அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது எக்ஸ் வந்து எவ்வளோ நம்மனா 1 crore 50 lakhs இருக்கும்போது எவ்வளோன்னு உள்ளது கேட்டிருக்காங்க. 1 crore 50 lakhs உள்ளது எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா இதுக்கு வந்து சப்ஸ்டியூட் இந்த வேல்யூ நம்ம ஏ ப்ளஸ் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லை, இதில் எக்ஸ் பதில் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்ட்டு 150,000 ஆயிரும். இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது அது என்னென்னா 13,50,000 கிடைக்குது. 13,50,000 சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 14,05,000 சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் அந்த டோட்டல் ஃபேமிலி இன்கம். ஸோ டோட்டல் ஃபேமிலி இன்கம் கேட்டிருந்தாங்க. அது வந்து அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னா டோட்டல் ஃபேமிலி இன்கம் இஸ் rupees 14,05,000 சொல்லிட்டு வருது. ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டல் ஃபேமிலி இன்கம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. தேங்க்யூ.